காட் ஆஃப் வாரில் உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ஸ் தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நம்பர் 5 ஏடிஸ். பாதாள உலக அரசன் தான் ஏடிஸ். தன்னோட ஆயத்தை வச்சு மற்றவங்களோட சோல்ஸ் உறிஞ்சி எடுப்பான். அதாவது சொல்லப்போனால் அவங்க ஆன்மாவை தன் வசப்படுத்தி அதை வந்து சக்தி எடுத்துக்கும் நபர் அவன். ஆனால் நம்ம தலைவன் என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம தலைவன் அவன் ஆன்மாவை பிடிச்சி எடுத்துருவான். நம்பர் 4 தோர். கிரீக் மித்தாலஜி சுத்தமாக வச்சு எடுத்துட்டு கிரேட்டோஸ் அடுத்து வந்து தான் நாஸ் மித்தாலஜி. அதில் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கார்டு எனக்கு தோர் தான். சொல்லப்போனால் தோர் ஃபைட்டப்போ கிரேட்டோஸ் செத்துருவார். அவர் தண்டர் வச்சு திரும்பி தான் உயிர் வருவார். நம்பர் 3 ஓடின். அது ஆல் ஃபாதர்னு சொல்கிற ஓடின் தான். நாஸ் மித்தாலஜியும் கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஓடின். ஆனால் என்ன பண்ணுறது, 3 பேர் சேர்ந்து ஒரு டிஃபீட் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. கிரேட்டோஸு, அட்ரியஸ் அண்ட் ஃப்ரேயா அவங்க 3 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாங்க இந்த கேமில். நம்பர் 2 ஜியோஸ். அதாவது நம்ம காட் ஆஃப் வாரோட அப்பா தான். க்ரீக் மித்தாலஜியும் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னா அது ஜியூஸ் தான். காட் ஆஃப் தண்டர்னு சொல்லுவாங்க. ஜியூஸ் பண்ண ஒரு தப்பான விஷயம் அது கிரேட்டோஸ் எடுத்தது தான். ஏன்னா க்ரீக் மித்தாலஜியில் ஒரு சாவை இருக்குது, தன்னோட மகன்கள் தான் அவங்க அப்பாவை கொள்ளுவாங்கன்ட்டு. அதே மாதிரி காட் ஆஃப் வார் போட்டு போலம் பொழுது எடுப்பான். அந்த ஃபைட்னா வேறு மாதிரி கேம்லாம் மட்டும். நம்பர் 1 இருக்கிறது ஆப்வியஸாக கிரேட்டோஸ் தான். பின்ன கதையின் நாயகனே கிரேட்டோஸ் தானே. அவர் இல்லாமல் எப்படி சொல்லப்போனால் சாவடிச்சிட்டு வந்திருக்காரு. சாவின் கடவுளே சாவடிச்சிருக்காரு. சாவுன்றது இவர் தேர்ந்தெடுக்கும் போது மட்டும்தான் அவருக்கு சாவு வரும். ஆனால் இப்போ நாஸ் மித்தாலஜியில் அவன் பையன் இருக்கான். அந்த ப்ராஃபஸி தொடர்ந்துச்சுன்னா அவன் பையன் கையால் தான் இப்போ கிரேட்டோஸ் சாவார். எப்படி போகும்னு தெரியல கேம். ஆனால் இதனோட பர்சனல் லிஸ்ட்டு மட்டும் தான். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்